ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூக்கு தான் வந்திருக்கோம். பொங்கல் டைம் வந்துச்சு. ஸோ அவுட்டிங்க்கு நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபேமிலியோட கிட்ஸோட போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டலூர் ஜூ வந்து கண்டிப்பாக சூப்பரான பிளேஸாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் விலைலாம் ஏறி இருக்கு. பர் பர்சனுக்கு வந்து 90 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங் பார்த்தீங்கன்னா மால்ஸில் எப்படி வந்து 4 ஹவர்ஸ்க்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆனால் இன்னும் வந்து சார்ஜஸ் ஹை பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் 4 வீலர்ஸ்க்கு வந்து 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 2 வீலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 4 ஹவர்ஸ்க்கு மேலே போச்சிங்கன்னா அடிஷ்னலாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகிற மொபைலுக்கும் வந்து தனியாக வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஒருத்தரோட மொபைலுக்கு வந்து 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பஞ்சவர்ண கிளி தான். இதில் வந்து சிகப்பு கலர், மஞ்சள் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கு. இந்த கிளிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்கு. சிம்பா புலி. சிம்பானா சிங்கமா? புலி. இப்போ நம்ம பார்த்து ஃபுட்ஸ் டோன்ட் பை ஃபுட்ஸ். யாரும் வந்துட்டு ஃபுட்டு வந்து நீங்கள் வாங்காதீங்க, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. சாம்பார் அதெல்லாம் 70 ருபீஸ் சொல்கிறாங்க. 2 கப்பு தான் வைக்கிறாங்க. உங்களுக்கு நல்லாவே இல்லை. வடை ஒரு வடை 20 ரூபாவா. தயவு செஞ்சு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஸோ எதனா எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு. சோத்தை கட்டின்னு வந்து எதனா எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு. இங்கே வந்து சாப்பிட்ணும் வாங்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாமே ரேட்டு அதிகம். காசு தருவங்க வாங்க, எல்லாமே ரேட் அதிகம். ஸோ இங்கே உள்ளே வந்து எதுவும் வாங்கணும்னு நினைக்க வேண்டாம், எல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்கள் நல்லது தான் சொல்கிறேன், கேட்டு நல்லது தான் அவர் சொல்கிறாரு. குடிச்சிட்டு தண்ணியை குடிச்சு, ஆமாம் தண்ணியை குடிச்சிட்டு வயிற்று இருப்பீங்க. வயிற்றுலாம் இதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மயில் கூண்டுக்கு வெளியே வந்து சுற்றிட்டுருக்கு. இந்த மாதிரி ஜூவில் அங்கங்கே நிறைய இடத்துல மான் மயிலெலாம் வந்து ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்கு. அதை
ஆ என்ன ஆகுது? எங்கே இருக்க நான் படுத்துனது என்ன பத்துனது? மண்ணோட மண்ணா கிடைக்குது என்ன மண்ணோட மண்ணாவா? தெரியலையா? ஓ டோருக்கா? நான் அங்கே கல்லா இருக்குது, எங்கடா ஒன்றுமே தெரியலன்னு பார்க்குறேன். இருக்காங்க. சிங்கத்தை பார்க்கறதுக்காக வந்தோம். ஆனால் சிங்கம் வந்து இருக்கிற இடமே தெரியல. ரொம்ப நேரம் தேடி தேடி பார்த்தோம், கத்தி பார்த்தோம், கதறி பார்த்தோம். ஆனால் வெளியே வரவே இல்லை. அது ரொம்ப பெரிய